இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உட்கார. பார்த்து பார்த்து உட்கார. டேய், ஏன்டா இங்க உட்காந்துருக்க? போய் மேல ஸ்டேஜ்ல அண்ணி பக்கத்துல உட்காரு போ. இல்ல பரவாயில்லடா சார், நீங்களும் உட்காரணும் தான் 2 பேர் உட்கார்ற மாதிரி சோஃபா போட்டிருக்கு. உன்னையும் அண்ணியும் ஜோடியா உட்கார வச்சு வளகாப்பு நடத்தணுங்கிறதுக்காக தான் அண்ணி நாங்கெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். உக்காந்துருக்கான் பார், ஏஞ்ச் பட. டேய் போடா, அந்த வெக்கத்தை என்னால பார்க்க முடியல, போடா. டேய், கேமராக்கெல்லாம் சொல்லலை, ஃபோன்லேயே எல்லாத்தையும் வீடியோ ஃபோட்டோவாக எடுத்துரு. சரிடா, அப்போ நான் இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபரை ஃபங்க்ஷனை நான் பார்க்க முடியாது. டேய், ஃபங்க்ஷனே நீங்கள் தான்டா நடத்துறீங்க. நீங்கள் சொல்ல தான் ஸ்டேஜில் ஒவ்வொன்றும் நடக்கும். என்னடா சொல்ற? அது இந்த ஃபோட்டோக்கு மொமெண்ட்டை திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணுவீங்கல்ல, அதை சொன்னேன். சரிடா, நான் எடுக்கிறேன். பொண்ணு பிறந்தா என் பொண்ணுக்கு நான் வீரான் தான் பேர் வைப்பேன். ஏ கண்மணி, என்னடி? இல்ல வீரா, என் வாழ்க்கையில அம்மாக்கு நிகரா, நம்ம அண்ணனுக்கு நிகரா எனக்காக அதிகமா ஃபீல் பண்ணது, என் மேல அக்கறையா இருந்தது நீ மட்டும்தான். வீரா, எனக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் அவ்வளோ நல்லவளா அல்ல. எனக்குள்ள நிறைய கெட்ட குணம் இருந்துச்சு. நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். உன்னையும் நான் நிறைய காயப்படுத்திருக்கேன். உன் இடத்துல யார் இருந்தாலும் இவ எப்படியோ கெட்டு போட்டுன்னு தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஹே கண்மணி, என்னடி பேசுற? ஆமாடி, எனக்கு தெரியும். அக்கா தங்கச்சியா இருந்தாலும் எல்லாமே ஒரு லிமிட் தான். நான் உங்க யார் பேச்சையுமே கேட்டதில்லை. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என் கூடவே இருந்து நான் செய்யற ஒவ்வொரு தப்பையும் திருத்தி இன்னைக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்திருக்க. இன்னைக்கு என்னமோ வேலை சுலபமாக முடிஞ்சிடும்னு தோணுது. எப்படிண்ணே சொல்ற? அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது.
அப்பனா நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு என் பிள்ளைங்களுக்காக நான் உழைச்சது இப்ப எதுவுமே என் கையில் இல்லை. கடையும் அந்த விஜய் பேர்ல இருக்கு. என்னாலதான் என் புள்ள ராகவன் ஜெயில இருக்கானோன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்குப்பா. பா, நீங்க எந்த பாவமும் பண்ணல, உங்க பையனும் எந்த தப்பும் பண்ணலப்பா. பா, ஆமாப்பா, உங்க பையனை கொலை பண்ணிட்டா ஜெயில வந்து உட்காந்துருக்காரு. இது பொய் கேஸ். அதுக்கு நீங்க இவ்வளவு வருத்தப்பட தேவையே இல்லை. இங்க பாருங்கப்பா, சுத்தி இத்தனை பேர் இருந்தாலும் ராகவன் உங்களையே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் தவிச்சு போயிருக்காருப்பா. போங்க, மேடை ஏறி ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்கப்பா, எவ்வளவு தங்கமான பிள்ளைங்கள பெற்றிருக்கீங்க. உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் திரும்ப கிடையவே கிடையாது. பா, நான் சொல்றேன்ல, போங்க போங்கப்பா. இருமா, நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். அப்பா நல்லா இருடா ராகவன். டேய், நீ சீக்கிரம் வெளியே வந்துடுடா. நம்ம கடையும் நமக்கு கிடைச்சிடும். எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாமே. என்னை மன்னிச்சிடுங்கப்பா. ஆக்சிடென்ட் நடந்தப்பவே நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். நான் பயந்துட்டேன்ப்பா. பயத்துல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா.